தேர் அணியிட்டு புறம் எரித்தான் மகன் செம் கையில் வேல் கூர் அணியிட்டு அணுவாகி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கர் நேர் அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. சூர்பேர் அணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. வேல் வெல்லும் தன்மை கொண்டது, ஆன்மாக்களுடைய வினைகளை வெல்லும் என்பதால் அத்தகைய வேலின் கூர்மை கிரவுஞ்ச மலையை அழித்தது போல நம்முள் பொதிந்துள்ள மாயையையும் அணு அணுவாக தகர்க்கும் வல்லமை கொண்டது. அதே போல சூரபத்மனின் கடகம் சிவந்த திருக்கரங்களிலுள்ள வெற்றி வேலாயுதாலேயே தளர்ந்து ஓட செய்யப்பெற்றது. அத்துடன் ஆணவம் கொண்ட சூரனையும் அடங்கச் செய்ததும் ஒளி பொருந்திய இந்த கதிர்வேலே. தேவேந்திர லோகத்தையே பிழைக்கச் செய்து சூரனின் மும்மலங்களை அடக்கிய செங்கைவேலை ஏந்தியவன் முப்புறம் எரித்த முக்கட்பிரான் ஆகிய சிவபெருமானின் திருக்குமாரராகிய முருகப்பெருமான். இதில் எந்த ஆயுதமும் உபயோகிக்காமல் தன் புன்முறுவலால் முப்புறம் எரித்து அருளிய நிமலனையும் தம் ஞான சக்தியால் சூரனின் மும்மலத்தையும் எரித்த விமலன் புதல்வனையும் நயத்துடன் ஒப்பிட்டு பாடியுள்ளார் அருணகிரிநாதர்.